ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி டேக்கான கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டபுள் செயின் ஸ்டிச் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நான் ஒரு சிலபஸ் நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன், டைரக்ட் கிளாஸஸ் எடுக்கிறேன். அதில் ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ நான் அந்த சிலபஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் ஆன்லைன் கிளாஸில் கண்டக்ட் பண்ணலை. ஒரு செட் ஆஃப் நீங்கள் வந்து உங்களால் கிளாஸ் ஜாயின் பண்ண முடியல, இல்லை உங்களால் டைரெக்டாக வர முடியலை, ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ண முடியலன்றவங்களுக்காக தான் இந்த கிளாஸஸ்ஸு. ஏன்னா ஃபீஸ் சில பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கான கிளாஸஸ் தான் நான் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ நான் இந்த கிளாஸில் நான் சொல்லித்தர ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்களே உங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஸோ இன்றைக்கான ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வாட்டர் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாட்டர் ஃபில்லிங் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு ரா ஷேப்பில் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ரா வந்து நம்ம இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா? ஸோ இதை வந்து இந்த மாதிரி ரா போட்டுட்டு நெக்ஸ்ட் ஒன் வரும்போது இந்த மிடில் வரணும். ஓகேங்களா? இப்படி வந்து திரும்பவும் இப்படி கீழே தலைகீழாக இப்படி ஒன்று, அதுக்கப்புறம் மேலேருந்து இப்படி, நெக்ஸ்ட் இந்த வளைவு வரும்போது இந்த சென்டருக்கு வரும். இந்த சென்டரில் வந்து இப்படி வந்து வளைவு வரணும். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் எப்படி போடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 2த்துக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இப்படி பண்ணிவிட்டு இந்த வளைவு வரும்போது இந்த இதோட மிடில் வரணும். இப்போ இதுக்கு மேலேயே நாம் செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் தான் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பேசிக். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். அண்டு ஷேப் அண்டு ஸ்டிச்சஸ் நேம் தான் நம்மளுக்கு மாறுமே தவிர செயின் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு மாறாது. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச்சு. வாட்டர் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிப்பிங் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிரிப்பிங் ஸ்டிச்னா என்ன? குட்டி குட்டி செயின் ஸ்டிச் இல்லைங்களா? ஸோ நான் இந்த இடத்துல வந்து குட்டி குட்டியாக நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். அந்த வளைவில் வரும்போதெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். நார்மல் செயின் ஸ்டிச் தான். ஆனால் அந்த ஷேப் மேலே நான் வந்து போடுறேன். நான் வந்து எந்த இடத்துல நான் எப்படி டர்ன் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் எந்த இடத்துல எந்த வளைவு வரும்போது எப்படி டர்ன் பண்ணுறேன், எந்த சைஸில் நான் வந்து போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் எந்த பிளேஸில் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். அதேமாதிரி பாருங்கள், இந்த சென்டரில் அந்த ஜாயினிங் வர வரைக்கும் நான் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு அகைன் நான் அந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச் வந்து நான் போடுறேன். அந்த லைன் எங்கே போதோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் நீடிலோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைன் வந்து இப்போ பாருங்கள் மேலே பார்த்து போகுது. ஸோ நான் நீடிலோட ஹூக் வந்து மேலே பார்த்து போகுது. மேலே பார்த்து வச்சுருக்கேன். இப்போ கீழே பார்த்து போகிறதுனால இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இப்படி கீழே பார்த்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த லைன் வந்து எந்த டைரெக்ஷனில் போதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நீடில் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் வாட்டர் ஃபில்லிங் வந்து பண்ணணும். ப்ளவுஸில் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குட்டி குட்டியாக நீங்கள் ரொம்ப பென்சிலை ஷார்ப் பண்ணி இந்த ஷேப் போட்டு கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவுமே இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ நான் அதுவுமே இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த இது ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஃபைனலாக இந்த இடத்துல வந்து நான் ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டிச்சஸே பாருங்கள் எப்படி குட்டி குட்டியாக போட்டிருக்கேன்னு. இந்த ஹோல்ஸ் வந்து இது நார்மல் தான். நம்ம ப்ளவுஸில் பண்ணும்போது இந்த மாதிரி ஹோல்ஸ் வருமே, அது ஒன்றும் தெரியாதான்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்காது. இப்போ நான் நல்லா ஃபோக்கஸில் காமிக்கிறனால தான் உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து தெரியுது. கொஞ்சம் மேலே தூக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு ஹோல்ஸ் தெரியாது. அண்ட் ப்ளவுஸில் பண்ணும்போது கீழே வந்து லைனிங் கிளாத் வச்சு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹோல்ஸ் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ரீ ஹேண்டில் நான் ட்ரா பண்ணி காட்டுன்னு பாருங்கள். குட்டியாக ஒரு பாக்ஸ் ஷேப் போட்டுட்டு நான் ஃப்ரீ ஹேண்டில் இந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ நான் அந்த வாட்டர் ஃபில்லிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது நான் பண்ணும்போது எப்படி பண்ணுறேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண எங்கேருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு
எப்பயும் போல் நான் குட்டி குட்டி செயின் ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு அந்த வளைவு கொண்டு வரணும் இல்லைங்களா? ஸோ அந்த வளைவுக்கு இப்படி ஃபஸ்ட்டு ஒரு யூ போட்டேன். திரும்பவும் பக்கத்துலேயே இன்னொரு யூ. ஸோ நான் பாருங்கள், நான் ட்ராலாம் பண்ணலை. ஜஸ்ட்டு நான் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணிட்டேன். ரெண்டாவது இங்கே யூ ஃபஸ்ட்டு ஒரு யூ போட்டேன். ரெண்டாவது யூ போட்டுட்டு நான் இந்த இடத்துல இதோட மிடில் வரைக்கும் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஸோ மிடில் வரைக்கும் நம்ம வந்து கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் இங்கே வந்து ஒரு யூ ஷேப்பு, திரும்ப பேக்கில் வந்துட்டு இன்னொரு யூ, அந்த வளைவு கொண்டு வரணும் இல்லைங்களா அது. அப்போ தான் இதோட மிடில் வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட்டோடது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி இது வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஃபினிஷ் பண்ணுற இடத்துல தான் நம்ம ஆரி நாட் போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு அங்கே ஆரி நாட் போட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஆரி நாட் போட்டு திரும்ப ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. பட் இங்கே எனக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த இடத்துலையும் நான் வந்து பண்ணணும். அப்போ நான் திரும்ப ரிட்டன் வர முடியாது. ஏன்னா நான் பாக்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் போட்டிருக்கேன். அந்த பாக்ஸ்க்குள்ளே தான் நான் வந்து ஆரி வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் பண்ணணும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போ இங்கேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எங்கேருந்து வந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல கேப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வரேன். ஸோ எடுக்கும்போது 2 நூலுமே வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ணி நான் வந்து முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஷேப் எல்லாமே எனக்கு கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு வளைவு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வளைவு, இங்கே ஒரு வளைவு. ஸோ இங்கே போட்டதான் நான் இங்கே போட்டிருப்பேன். பட் குட்டி குட்டியாக நான் வந்து போட்டுப்பேன். ஸோ ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஷேப் அப்ளை பண்ணி அந்த ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.